நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வரும் தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம கேம் பிளேயில் என்ன பார்க்க போனோம்டா, சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் ஆன். அதுதான் நம்ம ப்ளே பண்ணிங்க. ஏற்கனவே இதில் பார்ட் 1 போட்டிருக்கோம், பார்ட் 2 இப்போ போட போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பெல் பட்டன் அவங்க வாங்க போடலாம். பலசாடி பைபோன்னா வாங்க வாடா வாடா வடையும் கடைக்கு வாடா. இதில் நீ ஆன்லைனில் ஆர்டர் பண்ண விலை ஊரே கிடைக்குண்டா. எவ்வளோ விலை வச்சுக்காம்? 800 ரூபா. யார் இப்போ கற்றுனாங்களே யார் நீயா? பலசாடி நீ யாரா கிளஸ் பாக்கெட் வாங்க, 30 பாக்கெட் வாங்கிட்டியா? ஓ மை காட், என்னடா இது வாழ்க்கை. ஓ சொட்டுக்குள்ளோ போடா, உனக்கு 10 ரூபா குறைச்சி அவ்வளோ 1 ரூபாய்க்கு நான் கொடுத்து போண்டாப்பா. சொட்டுக்குள்ள வாடா. பிஸ்னஸ் மேன் மைக்கில் ஒரு கிளாஸ் பாக்கெட் வாங்கல. நீ பிஸ்னஸ் மேன் மாய் பக்கம் இருக்கியாடா, கிளாஸ் பாக்கெட் வாங்கடா. பாரு என்ன மாதிரி நார்மல் பொடியே நீ ஒரு கிளாஸ் பாக்கெட் வாங்கிட்டு போகிறான். நான் பார்த்த என்ன நினைக்கும் சமுதாயம் பிச்சைக்காரன் நினைக்கும். இந்த மாதிரி 2 கிளாஸ் பாக்கெட் வாங்கியிருக்கான். ஆனால் இவன் பாவம் எவ்வளோ காசு நான் சம்பாதிச்சிட்டேன். புது எண்ணெயாவது அப்படி பண்ணிக்குவேன். கவுண்டர் இல்லை வேணா. சரி சரி பில் கவுண்டர் கரையை வந்திருக்காங்க, கொடுத்துட்டு எல்லா சாமானையும். பாட்டி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாரையிலே பாட்டி யாருக்கா வரையல்? பேராண்டி எனக்கா ஏண்ட வாரன்? நமக்கு வர காசு பார்த்தா இன்னைக்கு சொக்கா எல்லாருக்கும் அந்த கிளஸ் பாக்கெட்டில் வெளியே பார்த்தா கொஞ்சம் பைத்தியம் பிடிக்குது. அதனால் நம்ம கிளஸ் பாக்கெட்டில் வெளியே 1 ரூபா குறைச்சிட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏண்டா வரலையேண்டா ஏண்டா பாவம் ஃப்ரெண்ட்ஸ், 1 ரூபா குறைச்சிட்டுருவோம். உங்களுக்கு 1 ரூபா குறைச்சிக்க டிஸ்கவுண்ட் பண்ணி நீங்கள் இதெல்லாம் வாங்கிருக்கேன். இந்தா 6 ரூபா இப்படி. நீ இந்த பக்கமே வராத இப்படி சொல்லுவேன் பார்த்தியா. வாடா, நீ ஃபுட்பால் பிளேயர். பின்னால் 57 போட்டுது 1 வாங்கிருக்கோ இப்போதான். சரி தாத்தா வந்து சொல்லுவேன் தீபன். ஏண்டா முடி குறைவாக இருக்கு, இதெல்லாம் போட போகிறா? என்ன போடாம இல்லையேண்டா. அண்ணாச்சி இந்த லைட் இருக்கு அண்ணாச்சி, இருட்டாக இருக்குது. ஆமாடா போட்டுத்தேன்டா வாடா. அண்ணாச்சி நான் ஒரு பாஸ்தா பாக்கெட் ஒரு கிளாஸும் வாங்கியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் பிள்ளை குறைக்க மாட்டேடா. போடா பக்கெட் பையிலே 1 ரூபா குறைச்சிட்டேன்டா. தூக்கு இன்னும் உண்டு. அப்பா 2 தான் வாங்கிக்க, பரவாயில்ல 2 கூட வாங்கிக்க. 2 கிளாஸ் பாக்கெட், 1 பாஸ்தா. எப்படி சொன்ன பதில கரெக்டா? ஐயோ உனக்கு தருவண்டு வகையா தரமாட்டேன்ல, தரண்டு வா போ. நம்ம அதுக்கு 200 ரூபா சேர்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் வந்து பார்ப்போம். லெவலில் இது இல்லாமா? நம்ம அன்லாக் பண்ணிக்க மாட்டோம் புது சாமான்லாம். இனி ஓகே அப்படி இதுக்கு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கணும். ஃப்ரிட்ஜ் வாங்கினா வைக்கலாம் அதெல்லாம். அதனால் ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்குவோம். அதுக்கப்புறம்
அதை போய் இதுதான் ஃப்ரெண்ட்ஸு. இது எத்தனை வரை நான் கன்டினியூ பண்ணாலும் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் முடியும். எவ்வளோ ஒரு ஃப்ரிட்ஜோட விலை பார்ப்போம். ஃப்ரிட்ஜோட விலை வந்து $200 எப்பவுமே நான் $200 வந்துட்டோம். டபுள் ஃப்ரிட்ஜோட விலை $370. ஒரு டபுள் ஃப்ரிட்ஜ் வாங்கிடுவோம். இரவாயிடுச்சு. இவ்வளோ முடிச்ச பிறகு கடையை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். நான் கடைசி கஸ்டமர். தாங்க மேடம். ஓகே மேடம். சரி, இன்றைக்கான காசு வந்து $39 மட்டுமே. கடையை ஓப்பன் பண்ணிக்கலாம். கடை ஓப்பன் ஆகிடுச்சு. வாங்க கடை நான் கட்டாயம் டபுள் ஃப்ரிட்ஜாக வாங்க போகிறேன். இன்னும் கணக்கு சாமான் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நான் வாங்குவேன், கவலைப்படாது. அதுக்கு விலை கொடுங்கூடிய அதை விற்பேன். பஸ்டர் வாடா பஸ்டர், நீ இன்றைக்கு எத்தனையும் சாமான் வாங்கணும். இல்லாட்டி நான் ஒன்று தூக்கி போட்டு மிதிப்பேன். இது வந்து மிதிப்பேன்டா. வாங்கினா நீ ஆசை கணக்கு சாமான் வாங்கணும். இல்லாட்டி மிதிப்பேன் போட்டு மிதி கணக்கு சாமான் வாங்கு. கேலஸ் பேக்கெட் வாங்கு கணக்கு. அப்போ வந்துதான் ப்ரைஸ். நம்ம இது வாங்கின ப்ரோ பேர் வருதில்லை. ஸ்விட்ச் வாங்கின ப்ரோ. நாம் இந்த இதில் பாட்டை முடிச்சுப்போம். அடுத்த பார்ட் 3 சந்திப்போம். அது வரைக்கும் முடிப்போம் சாமான்லாம். கட்டாயம் இது கொஞ்சம் டக்குன்னு முடிக்கிற பாட்டாக தான் இருக்கும். இல்லை நான் டக்குன்னு இது செய்ய வேண்டிய இது டக்குன்னு வாங்கலண்டா மேண்டி. ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சு டைம் ஆரம்பிச்சிச்சா. நான் லஞ்சு சாப்பிடுறது வந்து கன்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிடுறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கன்டினியூ பண்ணுவோம் வீடியோவை. தாங்கக்கா கேஸா காடா. ஐயோ சாரி தாடா. ப்ரெட் பாக்கெட்டு ப்ரெட்டு மண்டையா ப்ரெட்டு. இன்னும் நம்ம 190 போலையா. கரெக்டாக என் கிளாஸுக்கு கீழே ஊட்டியான்னு சாகணும். நீ டேய் பிச்சைக்காரன் யாரும் நம்மளோட கடைக்கு வரையில மாதிரி யார். இஞ்சி இன்னும் கொஞ்சம். சரி போயிட்டு வாங்க. இப்போ நான் ஏற்றோட எல்லாருக்கும் மிடில் டார்ச்சர் பிடிக்க போகுது. இது வந்து மிடில் டார்ச்சரில் இது ஏறிக்குது. நான் ஏற்றேன் கிளாஸ் கிடையாது. அப்போ என்ன இது டெய்லி கிளாஸ் பாக்கெட் வாங்கடா. அப்பா இவன் நல்லா ஆளான். 2 கிளாஸ் பாக்கெட்டா கண்ணா. 2 லட்டுக்கு மேட்ச் கண்ணா. நான் 110 பேசிட்டேன் அப்படி. ஆனால் நம்மள்கிட்ட இந்த சாமான் இல்லை. அதில் சாமான் வாங்க போகிறேன். ப்ரெட் இது அது இது இவ்வளோ சாமான் இப்போ வாங்குவேன்னா இன்றைக்கு 800. சரி எல்லாத்தையும் கொண்டு சேர்ப்போம். என்னக்கா கண்டறியலையா இப்படி செய்தியல் சாமான் இதன் பாப்பக்கா போலேக்கு அவள் வாங்க சாமான்
இப்போ அக்கா சாமான் வந்து நான் இப்போ அறகுறேன்டாத்து இது என்ற மாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வைப்போம் நீ இവിടുത്തെ உட்கார்ந்து திரி நான் மிச்சப்பட்டு கோதுமை மாவு அடுத்ததா கோதுமை மாவு வாங்குறானா அப்பா நல்ல வேணா ஒரு 2 பாக்கெட்டா வாங்கிட்டா. நியூவா பிரெட் பாக்கெட்டு வாங்கியாச்சு. இதுக்கு இல்லைன்னு வாங்க கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. இதுக்கு இல்லைன்னு அடிக்கடி எங்களை விட்டு சமையல் விளாட்ற அந்த அநீதிக்கு இருட்டு போட போதும். நான் லைட்டை போட்டுட்டு எல்லாத்தையும் செல் பண்ணிடுவோம். அதான் ரெண்டு கேலஸ் பேக்கெட். நன்றிடா தம்பி, நன்றிடா. உன்னால எனக்கு நல்ல வியாபாரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு விலை கூடி இந்த விலை மட்டும் கூடிக்கிறது இதுக்கு என்னையாதுக்கு நான் இப்போ போய் இது செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்டா, விலையை கூட்ட போகிறேன் எல்லா சாமான்களும். இந்த நான் டிசர்ட்னு இருக்கிற கடை நஷ்டமாகி கடை மூட்டுற நேரம் வந்த உடனே நான் கடையை பூட்டுடுது. கடையை பூட்டுறதுக்கு முதல் போய் கேட்டுருவேன் 10 ரூபா. அதுக்கப்புறம் மஞ்சி எவ்வளோ வா ஆடா 5 ரூபா போடா. இந்த அக்காவோட கடையை போட்டு விட்டுவோம். அக்காச்சி சாமான் வாங்கிட்டு வாங்க, கடை பூட்டியாச்சு. இதுக்கு மேலே இங்கே கூடாது. இங்கே இப்போ நாளைக்கு நாங்கள் இதுக்கு எவ்வளோ விளையிட்ட போடணும். அப்பா 5 ரூபா. இதுக்கு இதாகவே ஆயிடுச்சு. 5 ரூபாயிலிருந்து 70 ரூபாய். இதுக்கு அவ்வளோ இவ்வளோ வந்துச்சா? அப்போ இதுக்கு 6 ரூபாய். நீ 6 ரூபாய். இதுக்கு அவ்வளோ 5 ரூபா. இதுக்கு வந்துச்சு 7 ரூபா. இதுக்கு அவ்வளோ இதுக்கு 4 இதுக்கு முன்னாடி 7 ரூபாய். இன்றைக்கு நம்ம கடன் கூட இருக்கின்றதா? இதுக்கு எவ்வளோ? இவ்வளோவா? 7 ரூபாய். சரி எல்லாத்துக்கும் அப்பா இதுக்கு இவ்வளோவாடா? வெயிட்டா இன்னும் அப்பா சொட்டுக்குள்ளே பாவத்து. சரி 800. சரி ஐயோ நான் கடை க்ளோஸ். இன்றைக்கு நமக்கு வருமானம் வந்து 170 ரூபாய். இது சரிகம்மாப்பா தானி நீ சொல்ல தரவா வா. இன்னும் கொஞ்சம் தான் பாக்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ நான் எப்போ இதை வாங்க வேண்டியிருக்கேன். இதில் நான் வாங்க போகிறேன் டபுள் ஃப்ரிட்ஜ். அப்போ நான் கொஞ்சம் லேஸ் ஆகி ஐயோ க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கு டபுள் ஃப்ரிட்ஜ் ஆமாம். அப்புறம் வாங்கடா யாராவது இங்கே பக்கம் ஒத்த பையன் நீங்கள் ஃப்ரெண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அவங்க இப்போ கட்டாயம் வருவாங்க. இவ்வளோ பெரிய கால் போட்டிக்காவோ இது என்னையாவது ப்ளஸ் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. இது எவ்வளோ பெரிய கால் ஆகிடுது. இது ஃப்ரெண்ட்ஸ் இது ஜம்பர் ஓட்டிக்கா ஃப்ரெண்ட். அந்த ஜம்பர் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆட பாயில் எவ்வளோ பேசுறது. இல்லை சாமான் இவ்வளோ கூட வேண்டா வாங்குறேன்டா. இல்லாட்டி போ இவன் என்னடா இல்லை சாமான் பார்த்தா நம்ம நான் வாங்குற போகிறேன் நம்ம ஐயாவும்
ஒரு கூட இங்கே இல்லை. இது எவ்வளோ ஒன்று பார்த்து சொல்லுவாங்க. எல்லாம் அதில் கூட்டிக்காண்டி விலை கூட்டியிருந்தா சரி. எதுக்கு ஒரு 10 ரூபா வச்சுட்டுருமே. கிளச்சிட்டு கணக்கு பேர் வாங்கலான்னு நல்ல 10 ரூபாய் கிளச்சி வந்துருக்கு. வாங்கடா வாங்க. என்ன போத்தல் அதை வாங்கியிருக்காங்களா? ஒரு 2 எண்ணெய் போத்தல் குழந்தைக்கு. ஆமாம்மா, உங்களுக்கு எப்போ கண் தெரிய ஆரம்பிச்சது? கண் தெரியறதுக்கு வாழ்த்துக்கள். அதை வாங்கி வாரி நான் வாங்கிக்கலாம். 2 சுகர் பாக்கெட். சுகர் வாரம் உனக்கு சுகர் பாக்கெட்டாமா? சரி வாங்க வாங்க. இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக வேணும். எப்போ விழுது. சரி இது ஒரு 6 ரூபா வைப்போமே. என்ன செய்யுது? 7 ரூபாய்க்கு 4 ரூபாய்க்கு மாற்றிட்டோம். 6 ரூபாய். இதுவுமா பாஸ்தாவுமா? சரி இதுக்கு ஒரு சரி $5 தேவையில்ல. பாஸ்தாவுக்கு 5 இது போதுண்டாப்பா. இது சரி. இதை பாரு. இது கொஞ்சம் இதாக இருக்குது. இது சரி. அப்பா ஒன்று சீனி பாக்கெட்டுக்கா? இல்லைண்டு கட்டினேன் உங்கடாப்பா. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒன்று வாங்கிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 பேர் ஒரே மாதிரிக்காங்க பாருங்க. மூஜாடரி ஒரே மாதிரி. பாட்டி வராது. அதில் விட போகிறாரு. அதில் விட போகிறாரு. அதில் விட நீண்ட கிளாஸ் பாக்கெட் 5 வாங்க. இல்லாட்டி 2 வாங்க. இல்லாட்டி ஒன்று 7 மிதிச்சு சேருப்பாங்க. இப்போ கிளாஸ் வாங்கி நான் விலை குறைச்சி தான்டாப்பா விற்கேன். அவன் லாஸ்ட் 10 ரூபா வச்சுருக்கேன். அதான் எல்லாரும் கோவிக்கிறாங்க. 50 ரூபாய் 9 வச்சுக்கேன்டா. வாங்கடா வந்து குண்டா வாங்கினே. அது குண்டா நீ என்ன வாங்கடா டே ரீசார்ஜ் ஓடுறோம். இந்த வாரம் ஆமாம்மா அங்கே கிளாஸ் போய்கிட்டு போங்க. ஆமாம்மா ஏன்டா எல்லாரும் இல்லைண்டு வைக்கிறாங்க. சரி இதுக்கு 5 ரூபாய் போட்டுருவோம். என்ன காலண்டா இது? 5 ரூபா போடு. இதுக்கு எவ்வளோ? 6 ரூபாயை பார்த்தா நீ செய்கிறாங்க. 5 ரூபா போடு. இதுக்கு எவ்வளோ? 6 ரூபாய்ண்ணே. இதுக்கு 5 ரூபாய் போடு. இதுக்கு எவ்வளோ? 7 ரூபாய். 7 ரூபா சரி. எடி வாங்கடா பானே. அதை என்ன தேர்றா? கொஞ்சமா வாங்கலண்டா பையனை. இன்னும் காசு வேணும். சரி 8 ரூபாய் வச்சு விட்டுருவோம். நமக்கு 8 ரூபா தான். சரி 8 ரூபா போய் 8 ரூபா. நான் 8 ரூபா வச்சுக்கேன் போய். அப்போ 8 ரூபாய்க்கு வாங்குறாங்கப்பா. இப்போ இங்கே அப்போ நான் இன்னைக்கு இதாங்க நல்லா வந்து நான் விளையாடிச்சாச்சு. இது எவ்வளோ? இதுக்கு மாதிரி விளையாடுறேன். இது 8 ரூபா 5 ரூபாய். பிரெட் பாக்கெட்டை 10 ரூபா விற்கலாம்டா. 10 ரூபாய்க்கு குறைஞ்சது இல்லை. பிரெட் பாக்கெட் பிரெட் சரியாக எடுக்கணும். எடுத்தாச்சு. பிரெட் பாக்கெட் 10 ரூபாய். 10 ரூபாய். ஒரு வாண்டு கொடுத்தேன். 10 ரூபாய்க்கு ஒரு வாண்டு கொடுத்தேன். 10 ரூபாடா. நான் பிரெட் பாக்கெட் 10 ரூபாய்க்கு அம்பிப்பேன். நீங்கள் வாங்குறதேமா கடி. இதை லைட்ஸ் வேறு. அப்போ சுழு கிளாஸ் பாக்கெட் தாத்தா இன்றைக்கி நம்ம கரெக்டாக ரீச் பண்ணிடலாம். இப்போ தாத்தா
காடா 5 ரூபா. சரி போங்க தாங்க. எவ்வளோ 4 ரூபா. ஐயோ ஐயோ கிழிச்சாவது. ஓ இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு புரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாண்டி பாருங்க 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா அப்படி கொடுத்துட்டேன். இப்போ அதில் ஒரு விஷயம் எப்படி இப்போ நான் ஒரு 5 ரூபா கொடுத்துட்டு 10 ரூபா காட்டில் இப்போ 10 ரூபா காட்டில் எடுக்கண்டா எடுபடாது. இதே நான் 5 ரூபா காட்டில் கொடுத்தா மட்டும்தான் எடுபடும். எப்படி பிளானிங் கேர்லெஸ் வைக்கிறேன். சரி நம்ம கதைக்காமல் கொடுத்துட்டு டக்கு டக்குனு காசு கூட ஆகிடுச்சு. காசு கூட போங்க வாடா இல்லை வீட்டில் மாதிரி பெங்களூர். ஐயோ இதாக இது கொஞ்சம் ஸ்டக்காக வராது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக்கிங் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இருப்போம். அப்போ அடியோ ஒரு வழியா நம்ம ரீச் பண்ண வேண்டிய எண்களை ரீச் பண்ணி விட்டோம். எவ்வளோ அதுக்கு வேணும்? 7 ரூபாயா? அடுத்த நாள் எடுத்துட்டுறோம். சடார் புடார் ஷாப் பண்ணியாச்சு. இன்னும் சாமானை வந்து வாங்க. எனக்கு இன்னும் 750 ரூபாய் தேவைப்படுது. ஆனால் நமக்கு இப்போ காணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ புரியாது. ஏண்டா முட்டை இல்லை சாப்பாடுலாம் வாங்குறது காசு வேணுதா? அதான் ஃப்ரிட்ஜ் வாங்கினா மட்டும் போதுமா? ஃபஸ்ட்டு என்ன செய்ய மாட்டோம், ஃப்ரிட்ஜை வாங்குவோம், அதுக்கப்புறம் சாமானை வாங்குவோம். அப்படி செய்வோம். ஃப்ரிட்ஜை எடுத்து கொண்டு வச்சு எடுத்து சாமானை வாங்குவோம். வாயாத்தி நீயாத்தி நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். அதுக்கு வாங்கிக்கிங்க இல்லை சாமானியம். இந்த வண்டியா நம்ம கவர்மெண்ட் ஆசைப்பட்டு வண்டி வச்சு போடா வண்டி. ஆனால் நான் ஒரு ட்ரைவ் போயிட்டு வரோம். அது எங்காவது வண்டி நம்மளே விடுது போயிடுச்சு. சரி நாம் போய் இதை கடைக்கு வந்த கஸ்டமரை பார்த்து சொல்லுவோம். இப்போக்கு வந்து 2 பேரானா? சரி இது வாங்க சாமான் நல்ல கூட சொல்லுவோம். 8 ரூபா பரவாயில்ல. 10 ரூபா. ரூபா 8 ரூபா இதுக்கு. பாஸ்தா 10 ரூபா பரவாயில்ல. இன்னும் இருக்கிறா வாங்க. எனக்கு இன்னும் சாமான் வேணும், இன்னும் காசு வேணும். எவ்வளோ? இன்னும் எனக்கு 375 ரூபா வேணும். அண்டி இங்கே 2 கிளாஸ் போயிட்டு ஒரு நல்ல கணக்கு விளையாட சாமான் வாங்க. சரி சரி ஏதோ கஷ்டப்பட்டு கேட்டேன். ஓடி சொட்ட நீண்டிக்கு கணக்கு சாமான் வாங்கடி. இது அதைத்தான் ஃப்ரெண்ட்ஸ் தேடுறாங்க. இன்னும் வாங்கலை, அதான் பார்க்குறாங்க. இன்னும் இந்த சாமான் இதுக்காண்டி தேடி பார்க்குறாங்க. இல்லைன்ற உடனே போகிறாங்க. இன்னும் கணக்கு காசு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அண்டி கணக்கு சாமான் வாங்கண்டி ப்ளீஸ். அண்டி கிளாஸ் வாங்காண்டி கிளாஸ். நீ என்னடி இப்போ மண்டைக்கு என்ன மட்டும் போடுறான்? அப்போ இது மாதிரி நல்லா கிளாஸ் வாங்க. இப்போ மட்டும் என்னவா கிளாஸ் உரைக்கலாம் தம்பி? காசு இல்லை தம்பி. அப்போ இது மட்டும் அள்ளி வாங்க. இப்போ மட்டும் என்ன? அப்போது காசு இல்லை, இப்போ காசு இல்லை. நான் போயிட்டு வரேன். பை பாய். வேற கஷ்டமாக இருக்காங்க. நீ ஒரு ரவுண்ட் போயிட்டு வா.
ஒரு மந்திரம் சொல்லு. டி டபாக்கு டம் டம் கஸ்டமர் வரணும் டும் டும் என்று சொல்லு, வருவாங்க. சரி ஆண்டி சொல்கிறேன். டி டபாக்கு டம் டம் கஸ்டமர் டும் டும். சரி நம்ம ஒரு ரவுண்ட் போயிடுச்சு போடாம். பெல் சவுண்டு எனக்கு கேட்குது, கஸ்டமர் பெல் அடிக்கிற சவுண்டு எனக்கு கேட்குது. சரி போய் பார்ப்போம் கடைக்கு. கஸ்டமரே வாங்கோ 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 வாங்கோ. கஸ்டமர் வந்துருக்காங்களா பார்ப்போம். கொஞ்சம் பேர் போனோமே இருந்தது. நீங்கள் வந்துட்டீங்களா திரும்பியும்? அண்டி நீங்கள் சொன்ன உண்மைதான். ரெண்டு கஸ்டமர் வந்து ஒரு நீங்களும் முன்னோரு ஆள் வந்துருக்கியார் தம்பி. நான் சொன்ன அது நடக்கும் தம்பி. பொடி கிளவி நீங்கள் சொன்ன நடக்குமா? ஆசை தோசை அப்பல வட வாயில் அல்வாவை தூக்கி போட இன்னும் ஒரு 5 ரூபா மட்டும் குறைச்சலா இருக்கே நமக்கு. வாடா நீ தானே இந்த பலியாடு, வாடா பலியாடு. அது வாங்கிட்டு போ. அப்பா பாஸ்தா வாங்கடா, 2 பாஸ்தா பரவாயில்ல வா. நீ வாங்கினால எனக்கு 10 ரூபா கலெக்ஷன் ஆயிடுச்சு. இது 10 ரூபாய்க்கு 1 ரூபாய் இருந்துச்சுன்னு அடுத்து நீ செய்வேன் ஓடிடுவான். 10 ரூபா இப்போ நாம போய் வாங்குவோமா? வாங்கியாச்சு. 7 ரூபா வாங்கிதப்பா. எவ்வளோ பெரிய பட்டி இருந்தா பாரு. இந்த ஃப்ரிட்ஜ் பக்கத்தை கண்டாச்சு. சரியான பக்கம். டே சரி அந்த இது தோற மீனும் டேய் அப்பா ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கியாச்சு. பாருங்க ஃப்ரிட்ஜை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு வழியாக வாங்கியாச்சு. இப்படி பார்த்து வாங்குறாங்க பார்த்தீங்களா? ஆட சோனி பசங்களா, நான் அப்படி கூப்பிட்டேன் அவங்கள. சரி லைட்டை போட்டுருதோ, நம்ம பில்லை போடுவோம். 4 ரூபா போ. 8 ரூபா. சரி நம்ம போ இது வாங்கிடுவோம். இப்போ போய் நான் இன்னும் ஒன்று பிரிண்டார் இதில் எது நல்ல விலை குறைச்சல் ஆகிக்குது. ஐயோ பால் உண்டு வாங்குவோம். பால் உண்டு தாவும் வருவாங்க. வெயிலுக்கு ஒரு தண்ணி போத்தல் உண்டு. இது உண்டு. சரி மொத்தம் குறைச்சலா வாங்கிது காசு. வேற வாங்கடா வரங்கடா என்னை சுற்றி என்ற மாதிரியா. எனக்கு இன்னும் கணக்கு காசு வேணும்னா நான் வாரம் இல்லையே. அப்பா ஒரு பலியாடு சிக்கிச்சு. பலியாடு நீ கணக்கு வாங்கியாடா. ஒரே கிளை துப்பிடுவோம். மூஞ்சி தள்ளி போயிடு. கோவப்படுதுலாமா இதோ கோவம். விட 5 ரூபாய் 9 ரூபா. நான் வைக்க போகிறேன்டா 9 ரூபா. பயந்தோடு இல்லாடி வாங்க தைரியம் வேணாம்டா. 2 கலர்ஸ் வாங்கிச்சாட தாத்தா. முன்னால் இந்த மாதிரி 8 ரூபாண்டு வச்சுட்ருவோம். எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத வேலை? எதுக்கு பார்த்து ரொம்ப பொம்மலாம். ஐயோ கடையை போட்டுறதுக்கு நேரம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணோம். இதை மாற்றிட்டுருவோம். நம்ம இப்போ அடுத்த டேவிலையா இதை வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கேம்லேயே நான் முடிக்க போகிறேன். 8 ரூபா. சரி 8 ரூபாயா மாதிரியாச்சு. இப்போ நாம் கடையை முடிச்சுப்போம். இந்த வந்த காசு வந்து
நமக்கு கூடையாவே இருக்கா இல்லை அது கூடையா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நமக்கு கூடையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிடு. அப்போ வாங்கியாச்சு. பாப்போம் போகிற நீ அது வாங்கிட மாட்டேங்குது. இன்னொரு தண்ணி போத்தல் வாங்கலாம். தண்ணி போத்தல் இருக்குன்னு இருக்கு. இது வாங்கலாம் புதுசாக இருக்குது. இது ஒன்று வாங்கிடுவோமா? இதை வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்ம கடையை இப்போ ஓப்பனிங்கே பண்ணிடுவோம். இது இப்போ ஓப்பன் பண்ணக்கூடா. சாமானு வெளியே போட்டுக்கிறோம். ஓப்பன் பண்ணணும் ப்ரோ. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரி நம்ம எப்படி வாங்கியிருக்கணும் ஒட்டுக்குள்ள 9 சாமான் வைக்காது போனா இல்லையே. இல்லை தண்ணி போத்தல் இது போட்டு ஒரு பெட்டி வாங்கியிருக்கேன். வாராக்களுக்கு தண்ணி வரும் கட்டாயம். இன்னொரு பக்கம் பிடிக்கலாமா? 2 செல்ஃப் வாங்க நல்லதா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி நமக்கு நஷ்டம் வந்துடுச்சு. ஒரு செல்ஃபை வாங்கினேன். பால் பேக்கினேன் அதை மாதிரியான நீங்கன் 9 தீபாவளிக்கு வச்சாச்சு. எல்லாத்துக்கும் விலை எவ்வளோன்னு பார்த்துச்சு வச்சுட வேண்டியதான் விலையை. தண்ணி போத்தலுக்கு எவ்வளோ? இதுக்கு ஒரு ரூபா வைப்போம். பாவம் தானே இது தண்ணி குடிக்கணும் தானே. பாலுக்கு வந்து இவ்வளோ வந்து பாலுக்கு வந்து ஒரு 2 ரூபா வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ரூபா பாலுக்கு வந்து மோஸ்ட் ஒரு 2 ரூபா வைப்போம். இதுக்கு என்னடா இதுக்கும் ஒரு 2 ரூபா வச்சுட்டுவோம். 2 ரூபாய் சரி எல்லாத்தையும் இப்போ 2 ரூபா வச்சதுதான். இப்போ கடையை தருங்கடா. இப்போ எந்த ஆள் வேணா வாங்க மேடம். நீங்கள் தான் முதல் அதை வாங்க. நல்லா இருக்கும். நினைச்ச மாதிரி தண்ணி போட்டு கொண்டு வாங்கியிருக்காங்க நினைக்கிறேன். தண்ணி போட்டு 1 ரூபா கிடைக்கும். இதால் 1 ரூபாயை வச்சு நான் என்ன மாவாடை அரைக்க சரி நம்ம இதோட இந்த கேம் பிளே முடிச்சுப்போம். பாய் ஃப்ரம் வருண் தமிழ் கேமிங். பை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணுங்கள். பாய்.